யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகின் மேல் வாழ்ந்த தமக்குரியர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய ஜூதாஸ் கரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழட்டி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்த பொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீ என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலைகளையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவரென்று ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களில் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவியவன் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களை கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்கள் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரிகை காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தனின் மாட்சியிலே பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று முழங்கிடு திரு அவையே. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அமெரிக்காவில் இருக்கின்ற வாஷிங்டன் டிசியில் ஒரு கத்தோலிக்க பல்கலைக்கழகம் இருக்கிறது, கேத்தலிக் யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா. அதிலே பல குருக்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து கல்வி பயின்று மீண்டும் தங்களுடைய நாடுகளுக்கு போவார்கள். இவ்வாறு ஒரு முறை தங்களுடைய படிப்புகளை எல்லாம் முடித்து போகின்ற ஒரு குழுவை ஒரு ஆயர் சந்திக்கிறார். சந்தித்து அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்துவிட்டு ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் மீண்டும் உங்களுடைய மறை மாவட்டத்துக்கு சென்று என்ன பணிகளை செய்ய போகிறீர்கள்? ஒருவர் சொல்லுகிறார், நான் குறுமடத்திலே உருவாக்கினராக போகிறேன், குறுமடத்திலே படிப்பிக்க போகிறேன், மறை மாவட்டத்தில் இந்த பணியை செய்ய போகிறேன் என்றெல்லாம் பலவிதமான பணிகளை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒரு குருவானவருடைய முறை வந்தது. அவர் சைனாவிலிருந்து இங்கு படித்துவிட்டு மீண்டும் சைனாவுக்கு போகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைய நாளில் ஆழமாக தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள், கிறித்துவத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகள். அதாவது, நான் இங்கு படித்து மீண்டும் சைனாவுக்கு போகிற பொழுது சில போல ஏர்போர்ட்டில் வச்சே நான் கைது செய்யப்படலாம். அப்படி கைது செய்யப்படாவிட்டால் நான் அங்கு போய் என்னுடைய பாட்டியினுடைய தோட்டத்திலே நான் சாதாரண ஒரு தொழிலாளி போல தான் இருப்பேன். இரவு வேளையிலே தான் அங்கே கூடுகின்ற மக்களுக்கு நான் திருப்பலி ஒப்பு கொடுப்பேன், அங்கு பிற்பாடு நற்கருணையை கொண்டே கொடுப்பேன். ஆனால் குருவாக என்னுடைய ஆடைகளோடு நான் அங்கு பணி செய்ய முடியாது என்று சொன்னார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஆபத்துக்களுக்குள்ளே அந்த குருவானோர் பணி செய்கிறார்.
நான் குருவார் என்று கண்டுபிடிக்கப்படுகிற பொழுது சில வேளைகளில் நான் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு புனித வியாழன் திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். புனித வியாழனிலே நாங்கள் 4 முக்கியமான விடயங்களை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இன்று இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார். அந்த நற்கருணையை மக்களுக்கு கொடுப்பதற்காக இன்று உன்னதமான ஒரு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அந்த குருத்துவம் எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக பாதம் கழுவுகின்ற சடங்கை அவர் எங்களுக்கு உருவாக்குகின்றார். இன்னும் சிறப்பாக ஒரு புதிய கட்டளையாக, அன்பு கட்டளையாக, நான் செய்வது போல, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையும் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை இந்த 4 முக்கியமான பரிமாணங்களை நான் சிந்திக்கிற பொழுது, இந்த 4 முக்கியமான பரிமாணங்களையும் ஒரு மறையுறையை முற்றுமையாக நாங்கள் சிந்திக்க முடியாத காரணத்தினாலும், இன்னும் சிறப்பாக இன்று காலகட்டத்திலே நாங்கள் குருத்துவத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலும் வளமையிலே மறையுறைகளிலே நாங்கள் குருத்துவத்தை பற்றி பேசுவது கிடையாது. வளமையிலே குருத்துவத்தை பற்றி எப்பொழுது பேசுகிறோம் என்றால் ஒரு முதல் திருப்பலியிலே நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அந்த முதல் திருப்பலி எங்களுடைய பங்குகள் எல்லாருக்கும் கிடைக்குவதில்லை. ஆகவே தான் இன்றைக்கு நான் என்னுடைய மைய கருத்தாக குருத்துவத்தை எடுக்க விரும்புகின்றேன். குருத்துவத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க விரும்புகிறேன். இவ்வாறு குருத்துவத்தை பற்றி நான் சிந்திக்கிற பொழுது குருத்துவத்தை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு வரவிலக்கணம் எங்கே இருக்கிறது என்று தேடிய பொழுது அது வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்னுடைய கண்களுக்கு பட்டது. ஒரு மிக திறமையான ஒரு வரவிலக்கணம். ஒரு குரு யார்? உங்களுக்கு பணி செய்கிற அந்த குரு யார்? நான் குருவாக இந்த மறைநூலை ஆற்றுகிற பொழுது நான் யார் என்று நான் சிந்திக்கிற பொழுது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிய புரிய ஏற்படுத்தப்படுகின்றார். இது ஒரு மிக அழகான வரவிலக்கணம். இன்றைக்கு மக்களாகிய நாங்கள் குருக்கள் யார் என்று சிந்திக்கிற பொழுது இந்த வரவிலக்கணத்தை நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு குருவை புரிந்து கொள்வது, எங்களுடைய பங்கு குருவை புரிந்து கொள்வதென்றால், எங்களுக்கு பணி செய்கிற வருகின்ற குருக்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரவிலக்கணத்திலிருந்த 3 பரிமாணங்களையும் நாங்கள் முற்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆகவே எங்களுக்கு பங்களுக்கு வர குருக்கள் அவர்கள் ஒரு தேவதூதர்கள் அல்ல, அல்லது போனால் வானதூதர்கள் அல்ல, வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அவர்கள் நம்மை போல மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த பங்கிலிருந்து குருவாக ஒரு வருகிறாருன்னா இந்த மண் வாசனையோடு தான் ஒரு குருவாக வர முடியும், சடுதியாக வரவில்லை. இந்த பங்கில் இருக்கின்ற எல்லா விதமான மண் வாசனைகளோடும் தான் ஒரு குருவானவர் செய்யப்படுகிறார். ஆகவே ஒரு குருவானவர் நம்மை போன்ற ஒரு மனிதன், நம்மை போல துன்பத்தை அறிந்தவர், பலவீனத்தை அனுபவிப்பவர், வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒருவர். ஆகவேதான் உங்களைப் போல ஒருவரைத்தான் இறைவன் தெரிந்தெடுக்கிறார். ஆகவே முதலில் ஒரு குருவை, ஒரு மனிதர், அந்த மனிதரைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஒரு குருவினுடைய பலங்கள் பலவீனங்களோடு குருக்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் எங்களிடமிருந்து ஒருவரைத்தான் ஆண்டவர் எடுத்து அவரை உருவாக்கி ஒரு மேலே கொண்டு வருகின்றார். ஆகவே முதலாவதாக குருக்கள் மனிதர்களிடமிருந்து தெரிந்தெடுக்கப்படுகிறார் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, எதற்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார் என்பதை இந்த வரவிலக்கணம் சொல்லுகிறது. பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக. ஆகவே குரு மக்களிடமிருந்து தெரிவு செய்யப்படுறார். எதற்காக சொன்னால் அவருக்காக அல்ல. ஒரு பொழுதும் ஒரு குரு தனக்காக வாழ்வதில்லை. குருவாக திருநிலைப்படுத்தப்படுவது அவருக்காக அல்ல, மாறாக எதற்காக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார் என்றால் உங்களுக்காக, மக்களுக்காக அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் மக்களுக்கு பணி செய்ய முதலாவதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்காக செபிக்கிறார்,
மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் செலுத்துகின்றார். இன்னும் சிறப்பாக மக்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, யாருக்காக இந்த குரு தேர்வு செய்யப்படுகிறார் என்றால், இரண்டாவதாக மக்களுக்காக. குருவினுடைய வாழ்க்கை சுயநலமான வாழ்க்கை அல்ல, மாறாக அது பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த யாழ் மறை மாவட்டத்திலே எத்தனை குருக்களை நாங்கள் இந்த மக்களுடைய பணியிலே இழந்திருக்கிறோம். ஒரு நீண்ட வரிசை எங்களுக்கு இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட குருக்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடம்பெயர்ந்த பொழுது முள்ளிவாய்க்காலில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், இந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அதிலே மரணித்தவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் அந்த குருக்களை நினைவு கூறுகிறோம். குருக்கள் இறுதி வரை தங்களுடைய வாழ்வை மக்களுக்காக அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, எதற்காக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், கடவுளுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்காக. கடவுளுடைய காரியங்கள், மக்களுக்கு பணி செய்கின்ற பொழுது கடவுளுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்காக. முதலாவதாக அவர் திருப்பலி செலுத்துகின்றார், பாவ மன்னிப்பு அளிக்கின்றார், நற்கருணையை மக்களுக்கு வழங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனிதராக இருக்கின்ற திருத்தந்தை சொல்லுவார், நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை இல்லை, குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. ஆக மொத்தத்திலே குருக்கள் இல்லை என்றால் நற்கருணையும் இல்லை, திருச்சபையும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு இறைவன் குருக்களை ஏன் தருகிறார் என்றால், மக்களுக்கு பணிபுரிவதற்காக மாத்திரமல்ல, இந்த இறைவனுடைய காரியங்களிலே ஈடுபடுவதற்காக. திருப்பலி செலுத்த, பாவ மன்னிப்பு அளிக்க, நற்கருணை அளிக்க. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த குருவானவர் பூமியிலே வாழ்ந்தாலும் அவர் விண்ணகத்துக்குரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார். அந்த குரு மனிதர்களையும் கடவுளையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த அழகான வரவிலக்கணம் என்ன சொல்வதென்றால், ஒரு குரு நம்மிலே ஒருவர். நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் சில பங்குகளில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். அப்படி இந்த பணிபுரிந்த பிற்பாடு நாங்கள் அந்த பங்களை விட்டு வெளியிலே வந்து ஒரு நாள் தெருவிலே அந்த பங்கு மக்கள் எங்களை பார்க்கிற பொழுது உடன் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய சுவாமி நிற்கிறார், நம்முடைய சுவாமி நிற்கிறார். பல பங்குகளிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் மக்கள் எங்களை அணுகுகிறார்கள். நம்முடைய சுவாமி என்று சொல்லுகிற பொழுது அதுக்குள்ளே ஒரு ஆழமான அன்பும் பாசமும் இருக்கிறதை பார்க்கிறேன். நாங்கள் மனிதரிடமிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள். இரண்டாவதாக மக்களுக்காக பணிபுரிய அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக கடவுளுக்கு அருகிலே இருந்து மக்களுக்கு இடைநிலையாளாக பணியாற்றுகின்றவர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற குருக்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். திங்கட்கிழமை நாங்கள் பேராலயத்திலே ஆயரோடு சேர்ந்து குருக்கள் எல்லோரும் பலியொப்பு கொடுத்து தங்களுடைய அந்த குருத்துவ வாக்குறுதிகளை அவர்கள் புதுப்பித்தார்கள். அந்த பேராலயத்தினுடைய நடுக்கோவிலில் அரைவாசி முழுக்க குருக்கள். அந்த குருக்களை பார்க்கிற பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு குருக்கள் இந்த மறை மாவட்டத்திலே பணி செய்கிறார்களா? மறை மாவட்ட குருக்கள், இந்த துறவர சபையை சார்ந்த குருக்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த பெரிய கோயிலுடைய அரைவாசி முழுக்கவே இந்த குருக்களால் நிரம்பியிருந்த யாழ் மறை மாவட்டம் இந்த குருக்களினால், குருத்துவ அழைத்தலினால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. நான் குருமடத்திலே படிப்பிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அந்த குருமட வகுப்புக்குள்ளே போகிற பொழுது அங்கே அந்த குருமட அந்த வகுப்புகள் இளைஞர்களால் வழிந்து நிரம்புகிறார். குருக்களுக்காக, குருத்துவ வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு குருமடமானவர்களை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது எங்களுடைய பெற்றோர்களிலே ஆழமான விசுவாசம் இருக்கிறது. ஆகவே தான் இந்த குருத்துவ அழைத்தல்கள் எங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறன. ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த பரிசுத்த வாரத்தினுடைய இந்த வியாழக்கிழமையிலே இந்த யாழ் மறை மாவட்டத்திலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது இறைவன் தந்திருக்கின்ற குருக்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு பணி செய்ய எங்களிடமிருந்து இந்த குருக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் மகிழ்ந்திராய் மாநிலமே உந்தன் மைந்தனின் மாட்சியிலே பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால். ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த பேரருள் வந்து கொண்டிருக்கிறது இந்த குருத்துவத்தால். இந்த காய்ந்திடும் பாருக்கு நீர்தளிக்க வருகின்ற குருக்களை காப்பாற்றும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, குரு
உங்களுடைய குடும்பத்திலே ஒருவர். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக செபிக்கிற பொழுது உங்களை பங்கில் இருக்கின்ற அந்த குருக்களுக்காக செபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குருக்களின் வாழ்க்கையினாலே எங்களுடைய வாழ்வு வளம் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த யாழ் மறை மாவட்டத்திலே இன்று இந்த பெரிய வியாழன் நாங்கள் கொண்டாடுகிற பொழுது இந்த மறை மாவட்டத்தில் இருந்த அந்த குருக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி கூறி அந்த குருக்கள் தொடர்ந்தும் பரிசுத்தமான குருக்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஆமேன்.